எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு ப்ரோக்ராம் போகிறோம் அப்படின்னா, தேனியிலேருந்து சின்னமனூர் பக்கம் கன்னியம்பட்டி அந்த ஊருக்கு தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் போகிறோம். இன்றைக்கி வந்து கெட் ரெடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். வீட்டிலேருந்து எப்படி மேக்கப் பண்ணிட்டு நான் போகிறேன். அங்கே போய் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அங்கே வந்து ஸ்லோவாக மேக்கப் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டிருக்கீங்க. என்னென்னா பேக்ரவுண்டில் வந்து கோவிலில் பாட்டுலாம் போடுவாங்க இல்லையா, அந்த சவுண்டு வர்றதுனால நான் ஸ்லோவாக போட முடியாது. அப்புறம் ஸ்லோவாக போடுறதுக்கான டைம் வந்து நாங்கள் சீக்கிரமாக போனால் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பாட்டு சவுண்டு கேட்கும்போது இங்கே எனக்கு காப்பி ரைட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல மட்டும் ஏதாவது மியூசிக் போட்டுடுறேன் நான். அதனால தான் ரெகுலராக காட்ட முடியல. இன்றைக்கி மேக்ஸிமம் டைம் இருந்தது அப்படின்னா நான் காட்டிடுறேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் எப்படி கிளம்பி போகிறேன் அதிலேருந்து இந்த வீடியோ கெட் ரெடி வீடியோ. இன்றைக்கி வந்து கெட் ரெடியிலேருந்து ஃபார்முலாவே எப்போவுமே மஞ்சள், அங்கேயே நாங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். வீட்டிலேருந்து போகும்போதுமே மஞ்சள் போட்டு போவோம். ஏன்னா அந்த மஞ்சள் போட்டால் தான் எங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் மஞ்சள் இல்லாமல் வந்து போகவே மாட்டோம். அதனால் ஃபஸ்ட் நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் ரொம்ப ட்ரையாக இருக்குங்க, என்னன்னே தெரியல. ஒருவேளை மஞ்சள் புதுசாக வேறு டப்பாலேருந்து எடுத்து போட்டதுனால அப்படி இருக்கோ என்னமோ தெரில. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர். நார்மலாக நான் வந்து ப்ரைமர், இந்த கம்பெனி ப்ரைமர் தான்லாம் கிடையாது எனக்கு பிடிச்ச. ஆனால் ப்ரைமர் வந்து இந்த மாதிரி வாட்டர் பேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரீம் பேஸில் இல்லாமல் இந்த மாதிரி வாட்டர் பேஸில் இருந்துச்சுன்னா நான் உடனே போட்டுக்குருவேன். என்ன பாருங்களேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஃபெலிபிள். இது வந்து ஹியூடா கலர் ப்ரைமர். ஹியூடா கலர்லேருந்து இந்த வாட்டர் பேஸ் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இதுதான் போடுவேன்லாம் இல்லை, ப்ரைமர் ஒன்று போட்டுக்கிருவேன். அப்போ அது ஏன்னா எனக்கு வந்து அப்படியே அடுத்த ஃபவுண்டேஷன் போடும்போது அப்படியே லேஸாக போடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக அப்படியே ட்ரை ஆகிரும். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போதே அது ட்ரை ஆகிரும் ஈஸியாக, அழகாக. ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் நம்ம கடைக்கு நம்ம கடைக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சாம்பர்லேருந்து மை மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டேஷன் தான் போட்டுட்ருந்தேன். நீங்கள் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதான் போட்டுட்ருந்தேன். இதே நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போது இது ஒன்று வாங்கினேன், பில்கிரிம்லேருந்து இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் இது போடும்போது ஒரு மாதிரி பிளாக் ஷேட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பார்க்காட்றேன் பாருங்களேன், தெரியுதா டிஃப்ரெண்ட்? இதுக்கும் இதையும் வச்சு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொடுக்கும், தெரியுதா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது போடாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது மேக்கப் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் கிடைக்கிது. நான் ரெண்டுமே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து சாம்பர், இது வந்து பில்கிரிம். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அதனால் இதை நம்ம தொடச்சிட்டு, நம்ம போட்ட மாதிரி வேணுமா, இதை தொடச்சிட்டு நமக்கு வந்து இப்போ போட்ட மாதிரி வேணுமா போடாத மாதிரி வேணுமான்னு நம்ம தான் பார்த்துக்கணும். எனக்கு லைட்டாக போடாத மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அதனால் பில்கிரிமே எடுத்துக்கிறேன். நமக்கு மேக்கப் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா சாம்பர்லேருந்து போட்டுக்கிடுவோம். போடாத மாதிரி வேணும்னா இதிலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ப்ரோக்ராம் தானே போகிறோம், எதுக்கு மேக்கப் போட்ட மாதிரி போட்டிருக்கோம், ஆனால் போடலை. போடாத மாதிரி இருக்குல்ல,
ஆனால் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு ஓகே தான் தோணுது. நம்ம கொஞ்சம் அந்த லிப்ஸ்டிக்கு கண்மையெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போடும்போது இந்த நம்மளுடைய லேஷ்லலாம் பட்டுறதுல லைட்டாக லிப் பாம் மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து என்ன லிப் பாம் அப்படின்னா பேபி லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்பில் இருந்தது தான். இது டைம் ஆக ஆக நம்ம ஸ்கின்னோடையே ஒரிஜினல் பிங்க் கலர் கொடுக்கும். லிப் பாம் அடுத்து வந்து பொட்டு வச்சுக்கிறோம். ஃபேஸஸ் கனடாலேருந்து இந்த லைனர் வச்சு பொட்டு. பொட்டு அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிருக்கும்போது ஒரு 3 தோடு வாங்கிட்டு வந்தேங்க. இந்த தோடு ரீசன்ட் டேஸ்லலாம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி தோடு தான் நிறைய கலெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பெரிய தோடெலாம் போடுறதில்ல, ப்ரோக்ராம் போடுறதோட சரி. என்னெல்லாம் வந்து இப்படி தான் ரெடி ஆகும். அவ்வளோதான் மேக்கப். சும்மா நார்மலாக போட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். அப்புறம் லைட்டாக வந்து சந்தனம், குங்குமம், சந்தனம், அடுத்து வந்து சும்மா ஏன்னா நம்ம திரும்ப அங்கே போய் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் தான் பண்ண போகிறனால கண்மையில் மஸ்காரா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், போட மாட்டேன். மேக்ஸிமம் போட மாட்டேன். ஓகே, அடுத்து வந்து இப்போது கொஞ்ச நாளாகவே இந்த பிளாக் கலர் இந்த பாசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இதையும் எடுத்து போட்டுக்கிறோம். எல்லோரும் திட்டிகிட்டு தான் இருக்காங்க, இது எதுக்கு போடுற, நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் ராசாத்தி வந்து குளிச்சிட்ருக்கா, ரேவதி அக்கா வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து சொர்லமணி அண்ணா, மூர்த்தி, கருப்சாமி அண்ணா இவங்கெலாம் வரல. ஏன்னா இன்றைக்கி வந்து தேனி பக்கம் ராஜபாட்டு கோமாளி கேட்டிருக்காங்க, அதனால் அவங்க தான் வராங்க. ஸோ அவங்க யாருங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ரெடி ஆயாச்சு. ரேவதி அக்கா வந்துட்டாங்க. இனி அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்க வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் கிளம்பியாச்சு.
பேலன்ஸ் 2 பேர் அங்கே உசிலம்பட்டியில் போய் பிக்கப் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இப்படி ஓட்டுறியா வண்டி? உசிலம்பட்டி போயிட்டுருக்கோம். 2 பேரும் உசிலம்பட்டியில் தான் இருக்காங்க. ரேவதி அக்கா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ராசாத்தி அந்த பக்கம் உட்காந்துருக்கு. ஸ்கூலில் பசங்களுக்கெலாம் லீவ்லாம் விட்டாங்க. எல்லோரும் வீட்லேயும் எப்படி போயிட்டுருக்கு பொழுது? எப்படி எல்லோரும் பசங்களை வச்சு சமாளிக்கிறீங்க? பாவம், என்னோடய பொண்ணுங்களோட தான் என்னால் ஸ்டே பண்ண முடியல. டூர்லாம் போகணுன்னு லிஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் எங்கேயுமே போக முடியல. இல்லை, எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும். என்ன ஒரு விஷயம்னா, எங்களுக்கு வந்து மே மாதம்தான் ப்ரோக்ராம்ஸு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு மே மாதம் லீவ் விட்ருவாங்க. வந்துட்டாங்க 2 பேரும். ஏன் காட்டுங்க? ஹாய் சொல்லுங்க. நான் ஹாய் சொல்லுங்க. இங்கிட்டு திரும்பி ஹாய் சொல்லுங்க. அண்ணே இங்கே நீங்கள் 2 பேரும் தான் வந்திருக்காங்க இன்னைக்கு புதுசாக. ஏன் அப்படின்னா, ஏன் நம்ம டீமில் இருந்து சொல்ல முடியும் அவங்களாம் வந்தோம்னா, அந்த ஊரில் வந்து அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி டீம் மாற்றிருக்கோம். ஸோ நாங்கள் போய் கேட்டிருக்கோம். ரேவதி அக்கா அந்த உட்காந்துருக்காங்க. ஆண்டிப்பட்டி கனவா அந்த சைடு வரும்போதெல்லாம் சாஸ்தா கோவில் ஃபேமஸ். இங்கே சாமி கும்பிட்டு தான் நாங்கள் வந்து நாங்கள் இல்லை, எந்த டீம் எந்த ப்ரோக்ராம் வந்தாலுமே, எந்த டீமாக இருந்தாலும் இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான். பூசியாச்சு. எந்த ஒரு கரகாட்ட டீமுமே கிளம்ப மாட்டாங்க. இது ஒரு பக்கம். இந்த கோவில் பேர் வந்து சாஸ்தா. காணிக்கையை கொடுத்தீங்களா? சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. மனசுக்கு நிறைவா இருக்கு. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. Come on. மாமனார் அள்ளி நீ தாவணி போட்டுங்க மச்சினி யாரும் வந்தபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. போட்டு அடிக்காம மாமையோடு உடையாது.
NCS Tamil BGM. Come on. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுட்டு மச்சினி யாருமே கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள புரட்டி போட்டு அடிக்காம மாமை ஓடு உடையாது NCS Tamil BGM. Come on. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுட்டு மச்சினி யாருமே கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள புரட்டி போட்டு அடிக்காம மாமை ஓடு உடையாது
NCS Tamil BGM. Come on. தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுட்டு மச்சினி யாரும் இல்லை. கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. கரையை அழிச்சாலும் உன்னை திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம ஆமை ஓடு உடையாது. NCS Tamil BGM. Come on. தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுட்டு மச்சினி யாரும் இல்லை. கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. கரையை அழிச்சாலும் உன்னை திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம ஆமை ஓடு உடையாது.
தாமரை கொடுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுங்க மச்சினி யாருமே உண்டு. கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. கரையை அழிச்சாலும் உன்னை திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம மாமை ஓடு உடையாது. NCS Tamil BGM. கரண்ட் போயிடுச்சு. சாப்பாடு దయచేసి எல்லா ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் கூட கருதப்படுகிறோம். எங்களை கண்ணியமிக்க மாணவர்களை எங்களை சந்தேகமாக திருக்குறள் உற்சவத்தை முன்னேற்று
தெரியல. பான்சன்ஸ் பேபி ஆயில் போட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. கண்ணை கசக்க கூட நிறைய பேர் சொல்றீங்க. ஆனால் அது என்ன செய்யன்னு தெரியல. கசக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. கண்ணு கசக்காம எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியலையே. அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இந்த ஹேர் ஸ்டைலே தான் போடணுமா, வேற மாற்றக்கூடாதான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வேற தெரியாது. ஸோ அதனால நான் ஹேர் ஸ்டைல் மாற்றலை. தலை சீவுறது.
அடுத்து வந்து ஓபல் ஃபேவரட்ல நமக்கு எப்பவுமே ஒரு பக்கம் அடிச்சது ஒரு பக்கம் இப்படி இருக்கு. அதாவது ப்ரோக்ராம் முடிஞ்ச டைம் வந்து 3 மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சுங்க. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போகிற டயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8 மணி ஆயிடும். சொடலமணி என்ன கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 1 வீக்காகவே எங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து 1 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. அப்போது வந்து என்னென்னா அந்த ஊரில் வந்து பெர்மிஷன் இல்லை, அதனால 1 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. உடனே சொடலமணி என்ன நம்ம டீம் 1 மணி டீம்னே சொல்லி கண்ணு வச்சு இப்போ அந்த டீம் வந்து 8 மணி டீம் ஆகிப்போச்சு. பாருங்கள், இப்படி பலன்னு விடிஞ்சு நாங்கள் பார்த்ததே கிடையாது. நைட்டு 1 மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், எப்படி வீட்டுக்கு 3 மணி 4 மணிக்கெலாம் வந்துடுவோம். அதனால நாங்கள் வந்து இப்படி ஒரு கொட்டையை போட்டு ஒரு கிறுக்கி மாதிரி வருவோமா. ஆனால் இப்போ பாருங்களேன், விடிஞ்சு எல்லாரும் மூஞ்சியும் எங்களை பார்த்து உங்களை பார்த்து யார் மூஞ்சிலையும் எப்படி சொல்கிறதுனா விடியறதுக்குள்ளே வீடு வந்து சேர்ந்துரும். நேரம்னா நாங்கள் சொர்க்கத்தில் இருப்போம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் இப்போ தான் பகலை பார்க்குறோம். நாங்கள் நிஜமாவே பகல் பார்க்குறோம். என்ன பகலை பார்க்குறோம், என்ன செய்ய. இதான் சொடலமணி என்னை கண்ணு வச்சுட்டாருங்களா நம்ம டீமை, அதனால் அப்படி ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். தான் டீ குடித்தோம். டீ உளுந்த வடை நான் குடித்தேன். ரேவதி அக்கா வந்து பாலும் உளுந்த வடை யாராவது சாப்பிடுவாங்களாங்க, உளுந்த வடைக்கு பால். ரேவதி அக்கா என்ன போயிட்டுருக்கோம். இந்த விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி லீவ் எங்களுக்கு. நாளைக்கு ப்ரோக்ராமில் விலாக் எடுத்து நான் நாளை கழிச்சு போஸ்ட் போடுவேன். ஓகே.